குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நாள்? ஏப்ரல் 14, அதாவது தமிழ் புத்தாண்டு. அது மட்டும் இல்லை, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்புனா எதுக்காக கொண்டு வந்தது? ஒரு நாட்டை எதை பேஸ் பண்ணி நிர்வாகம் பண்ணுறாங்க, அதுக்காக தான் அரசியலமைப்பு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அரசியலமைப்புன்றது எந்த நாடு இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்புன்றது ஒரு நாட்டுக்கு வேணும் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா, 2ஆம் உலகப்போர் முடிவில் இங்கிலாந்துடைய பிரதமராக யார் வந்தார்? மெர்சல் படத்துடைய டைரக்டர் அட்லி, அவர் தான் பிரதமராக வந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அது வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆராய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு தூதுக்குழு ஒன்று அனுப்புகிறாரு. அந்த தூதுக்குழுவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பெத்திக் லாரன்ஸு, ஏவி அலெக்சாண்டர், கிரிப்ஸு, இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் யாருன்னா, இங்கிலாந்தில் இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிறவங்க இந்த 3 பேரும். ஸோ அதனால் இந்த குழுவுக்கு அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒரு பேர் இருக்குது. அப்படின்னா கேபினட் தூதுக்குழுன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 பேரும் இந்தியா வராங்க. இந்தியா இங்கே ஆராய்ச்சி பார்த்துட்டு இந்தியாவுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் இங்கிலாந்து பிரதமர் அட்லி என்ன பண்ணுறாரு, அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாரு. ஸோ அதன் பிறகு தான் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபைன்றது ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ இந்த சபையில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ யாரெல்லாம் மெம்பர்ஸாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்தியாவில் அப்போ ஒரு 11 மாகாணம் இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம மாநிலமாக பிரித்து வச்சுருக்கோம், அப்போல்லாம் மாகாணமாக இருக்கும். மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், வங்காளம், அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, இந்த மாதிரி ஒரு 11 மாகாணம் இருந்துச்சு. இந்த 11 மாகாணத்திலிருந்து அப்போ இருந்த எம்எல்ஏஸ், பொலிட்டீஷியன்ஸ் இவங்கெல்லாம் ஓட் பண்ணி 10 லட்சம் பேருக்கு ஒரு நபர் வீதம் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் 292 பிரதிநிதிகள். ஸோ அது இல்லாமல் சுதேச அரசுகள்னு ஒன்று இருக்குது. அதாவது சுதேச அரசுகள்னால் என்ன? பிரிட்டிஷுடைய டைரக்ட் ஆதிக்கத்தில் இல்லாமல் மன்னர்களே, ராஜாக்களே சில பகுதியில் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களே அந்த இடத்த ஆட்சி செய்வாங்க. அதில் சுதேச அரசு. ஸோ அந்த சுதேச அரசுலேருந்து ஒரு 93 உறுப்பினர்கள் இதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இந்தியாவில் எத்தனை சுதேச அரசு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த சுதேச அரசில் தான் பின்னால் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் இந்தியாவோட இணைக்கிறாரு. ஸோ எத்தனைன்றது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த சுதேச அரசுலேருந்து ஒரு 93 மெம்பர்ஸ் வராங்க. அது இல்லாமல் மாகாண முதன்மை ஆணையர்கள் அண்டு பலுசிஸ்தான். இது என்னன்னாக்கா, பலுசிஸ்தான்றது இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் ஒரு ஏரியா. அப்போ இந்தியாவோடு தான் இருந்துச்சு. இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாகாண முதன்மை ஆணையர்னாக்கா ஒரு 3 ஏரியா இருந்துச்சு. டெல்லி, ராஜஸ்தானில் அஜ்மீர், கர்நாடகாவில் கூர்க். இந்த 3 இடத்துல அப்போல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, ஆஃபீஸர்ஸ் தான் ஏரியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 3 ஏரியாவிலேருந்து ஒரு 3 பேரும், பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தரும், ஆக மொத்தம் 4 பேர். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு உறுப்பினராக செலக்ட் ஆகிறாங்க. ஆக மொத்தம் 389 பேர் இந்த அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த 389 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 15 பெண்களும் இருந்தாங்க.
முழுக்குமே ஆண்கள் கிடையாது, 15 பெண்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூற்று காரணத்தில் வந்து கேட்பாங்க. ஸோ புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுங்க. 15 பெண்கள் வந்து இருக்காங்க இந்த 389 உறுப்பினர்களில். யார் 2 பேர் முக்கியமான தலைவர்கள் யார் இல்லைன்னா, மகாத்மா காந்தி அண்டு முகமது அலி ஜின்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியா அண்டு ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். 2 பேருமே வந்து இந்த 389 உறுப்பினர்களில் இவங்க 2 பேருமே இல்லை. இவங்க இல்லாமல் தான் இந்த டீம் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபையோடைய முதல் கூட்டம் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா 1946 டிசம்பர் 9 அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கூட்டம் வந்து நடைபெறுது. ஸோ அப்போ டெம்பரவரியாக ஒரு தலைவர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. சச்சிதானந்த சின்ஹா டெம்பரவரி தலைவர் தான் அவர். முதல் கூட்டம் ஆரம்பித்து நாட்கள் போயிட்டுருக்கு. சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து நிரந்தர தலைவராக வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து நியமிக்கிறாங்க. அவர் கூட 2 துணைத் தலைவர்கள் நியமிக்கிறாங்க. HC முகர்ஜியும் BT கிருஷ்ணமாச்சாரியும். முகர்ஜி பேனர்ஜி மாதிரி முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி இப்போ IPLல சீக்கான்னு ஒருத்தர் கமெண்ட்ரி சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா, அவர் பேர் கூட கிருஷ்ணமாச்சாரி தான். ஸோ இது இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதாவது ரியல் லைஃப்பில் எங்கேயோ நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், அதோட கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மறக்காது, கன்ஃபியூஷன் வராது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து தலைவர் யார், ராஜேந்திர பிரசாத். 2 துணைத் தலைவர் முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவர்கள். இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த கூட்டம் வந்து ஒரு 11 அமர்வாக நடக்குது. எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, 1946 டிசம்பர் 9 ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் நடக்கும், மறுபடியும் ஒரு 2-3 மந்த் கேப் விடுவாங்க, மறுபடியும் சில நாட்கள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு 11 அமர்வுகளாக 11 சிட்டிங்ஸ் வந்து நடக்குது. அந்த 11 சிட்டிங்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 166 நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு 2473 திருத்தங்களை வந்து முன் வச்சு அதில் வந்து சிலவற்றை ஏற்றுக்கணும், சிலவற்றை ஏற்றுக்காமலையும் வந்து ஒரு முடிவாக வந்து இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை பார்த்திங்கன்னா நிறைய கமிட்டி வைக்குது. கமிட்டி வச்சு தான் இந்த இந்திய அரசியலமைப்பை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் கமிட்டியில் மெயின் முக்கியமான கமிட்டி வந்து டிராஃப்டிங் கமிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து யாரை தலைவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை தான் தலைவராக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்திய அரசியலமைப்போட தந்தையாக வந்து டாக்டர் BR அம்பேத்கர் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அவருடைய தலைமையில் வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து செயல்படுது. ஸோ இது ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ண பிறகு வந்து பொதுமக்கள், அப்புறம் பத்திரிகைகள், சட்டமன்றங்கள் இவங்கெல்லாம் விவாதித்து கடைசியாக இது வேணும், இது வேணான்னு சொல்லிட்டு ஒரு 22 பாகங்கள், பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, 22 பகுதி, 395 சட்டப்பிரிவுனா சரத்துன்னு சொல்லுவாங்க, விதிகள்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 395 ஆர்டிகல்ஸு மற்றும் ஒரு 8 அட்டவணை, இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறாங்க இந்திய அரசியலமைப்பு. இன்றைக்கி தேதிக்கு எத்தனை பகுதி இருக்குது? 25 பகுதி இருக்குது. அட்டவணை 12 இருக்குது. ஆர்டிகல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபைனல் பண்ணது எப்போன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு ஃபைனல் பண்ணி அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னையிலேருந்து நடைமுறை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. ஸோ நல்லா பார்த்துங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது நவம்பர் 26 1949, நடைமுறைக்கு வர்றது 1950 ஜனவரி 26. ஸோ கொஷினில் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துங்க, நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்களா அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்களான்னு பார்த்துங்க. ஸோ நம்ம நடைமுறைக்கு வந்ததுனால தான் என்ன குடியரசு நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வருகிறோம். 1950 ஜனவரி 26. ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணாங்கன்னா, எழுதுனாங்க, பை ஹேண்டில் தான் எழுதுனாங்க. அப்போல்லாம் வந்து பிரிண்டெல்லாம் எதுவும் போடல. ஸோ ரிட்டனில் தான் எழுதுகிறாங்க. அது யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் பெஹாரி நரேன் ரஜேடா அப்படின்றவர் தான் எழுதுகிறாரு. என்ன ஃபாண்ட்டில் எழுதுகிறாங்கன்னா, இட்டாலிக் ஃபாண்ட்.
நீங்கள் சிஸ்டம்லாம் பார்ப்பீங்க, இட்டாலிக் ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாய்வாக இருக்கும். ஸோ அந்த சாய்வான கையெழுத்தில் அழகாக பக்கம் பக்கமாக எழுதுகிறாரு. யார்? பிரேம் பிஹாரி நரேன் ரஜடா அவர் தான் வந்து எழுதுகிறாரு. அவர் எழுதின காப்பி ஒரிஜினல் இன்றளவிலும் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டில் லைப்ரரியில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு என்னென்னலாம் பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பில் உள்ள மிகவும் நீளமானது. ஏன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து இவ்வளவு ஆர்டிகல்ஸு, இவ்வளவு அட்டவணை, இவ்வளவு பகுதிகள் எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு தான் வந்து இருக்கிறதுலே இவ்வளவு அட்டவணை, ஆர்டிகல்ஸ், பகுதி எல்லாமே இந்தியாவுக்கு இருக்குது. அதனால தான் உலகிலேயே எழுதப்பட்ட மிகவும் நீளமான இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பெரும்பாலான கருத்து வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டவை. ஒரு 11-12 கண்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம அரசியலமைப்பு வந்து எடுத்திருப்பாங்க. மற்ற கண்ட்ரீஸோட அரசியலமைப்புலேருந்து ஒரு விஷயத்தை வந்து கேதர் பண்ணி வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு 12 கண்ட்ரீஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அது நம்ம அடுத்தடுத்து எங்கெங்கே எதுன்றது அப்படியே பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு, நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அது என்ன நெகிழாத்தன்மை, நெகிழும் தன்மை? ஃப்ளெக்சிபிள் அண்டு நான் ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள் அதாவது நெகிழும் தன்மை அப்படின்னா, ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும், அந்த மாதிரி. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. இங்கிலாண்டில் வந்து அப்படி தான் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் திடீர்னு மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நெகிழாத்தன்மைனா ரிஜிடாக இருக்கும். ஒரு மாதிரி டக்குன்னு அவ்வளோ லேஸ்லலாம் வந்து நீங்கள் மாற்றிட முடியாது, கேன்சல் பண்ணிட முடியாது. ஸோ அமெரிக்காவில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்தியாவை பார்த்திங்கன்னா சில சட்டங்களை வந்து ஈஸியாக வந்து மாற்றலாம், சில சட்டங்கள் வந்து அவ்வளோ லேஸில் வந்து இயற்றவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதனால் இந்திய அரசியலமைப்பு வந்து நெகிழும் தன்மையும் கொண்டது, நெகிழா தன்மையும் கொண்டது. ஸோ அதுதான் வந்து சிறப்பு. நெக்ஸ்ட்டு, கூட்டாட்சி முறை. கூட்டாட்சி முறைனா, ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அந்த நிலப்பரப்பை வந்து மத்திய அரசும் ஆளும், மாநில அரசும் ஆளும், 2 அரசும் சேர்ந்து ஆள்றது தான் கூட்டாட்சி. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தையே வந்து எங்கேயுமே வந்து இருக்காது. ஆனால் நம்ம வந்து கூட்டாட்சி முறையில் தான் இருக்கோம். சரி, எனக்கு ஒரு மாநிலத்துக்கு வந்து இந்த கூட்டாட்சியில் இருக்கிறதுல விருப்பம் இல்லை, உதாரணத்துக்கு நம்மளுக்கே வந்து விருப்பம் இல்லை, நாங்கள் வந்து கலண்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு வந்து மாநிலங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து கிடையாது. ஸோ எந்த ஒரு மாநிலமும் மத்திய அரசுக்கிட்டேருந்து பிரிந்து செல்கிறதுக்கு உண்டான உரிமை கிடையாது. சப்போஸ் நெருக்கடி டைம்லலாம் வந்து என்ன நடக்கும், இதே மாதிரி தான் கூட்டாட்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்பையும் வந்து இல்லை. அப்போ வந்து ஒற்றையாட்சியாக மாறிடும். அந்த ஒற்றையாட்சி யாருன்னா மத்திய அரசு. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நெருக்கடி நிலை அறிவிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து என்ன ஆகிடும், ஒற்றையாட்சியாக மாறிடும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது மட்டும்தான் அப்போது வந்து நடைமுறையில் இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் மத்திய அரசு வந்து சில விஷயங்களை வந்து மத்திய அரசு செய்யும். உதாரணத்துக்கு இராணுவம், ரூபா, வெளிநாட்டுகளோட உறவுகள், இதெல்லாம் வந்து மத்திய அரசு செய்யும். மாநில அரசு வந்து பள்ளி கல்வி, காவல், சாலை போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மாநில அரசு செய்யும். ரெண்டும் சேர்ந்து செய்கிறது. உயர்கல்வி, காடு, திருமண சட்டம், இதெல்லாம் வந்து ரெண்டும் சேர்ந்து செய்கிறது. இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து செய்கிறது தான் வந்து கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. நீட்டெல்லாம் ஏன் இன்னும் கேன்சல் பண்ண முடியலன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதில் வந்து சட்டம் ஏற்றிருக்கு. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை எதிர்த்து வந்து சட்டம் ஏற்றுதுன்னும் போது 2 சட்டமும் மோதுச்சுன்னா ஃபைனல் யாருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபைனலு. அதனால தான் இன்னும் நீட்டை வந்து பேன் பண்ண முடியல. ஸோ உயர்கல்வின்றது வந்து கூட்டாட்சியில் இருக்கிறதுனால மாநிலங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அதில் எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க முடியறதில்ல. நெக்ஸ்ட்டு, இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சமய சார்பற்ற நாடுனா இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் வந்து ஆதரிக்கிறதும் கிடையாது, எதிர்க்கிறதும் கிடையாது. எல்லா மதமும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுது. அதனால சமய சார்பற்ற நாடு. நெக்ஸ்ட்டு, சுதந்திரமான நீதித்துறை.
சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா அரசியல் சட்டமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சிவில் இதுவாக இருக்கட்டும், கிரிமினல் இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு வந்து அதை எடுத்து விசாரித்து தீர்ப்பு வழங்குறதுக்கு கோர்ட்டுக்கு முழு அதிகாரம், சுதந்திரம் இருக்குது. அதனால தான் வந்து சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 18 வயது நிரம்பிய குடிமக்களுக்கு அனைவருக்கும் வாக்குரிமை. ஸோ இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு. ஸோ முகவுரை, அடுத்து வந்து முகவுரை பார்க்கலாம். முகவுரைனா பிரியாம்பல். இது வந்து ஒரு முன்னுரைன்னு சொல்லலாம், அறிமுகம்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு முன்னுரை இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்புக்கும் முகவுரைன்றது ஒன்று இருக்குது. இதுதான் வந்து அரசியலமைப்பின் திறவுகோல். கொஷினில் கேட்பாங்க, அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னும் போது வந்து முகவுரை தான் வந்து சொல்கிறோம். இந்த முகவுரை எப்படி வருதுன்னா 1947 ஜனவரி 22 அன்றைக்கி வந்து நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறிக்கோள் தீர்மானம் ஒன்று ரெடி பண்ணுறாரு. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் இந்த முகவுரை வந்து கொண்டு வராங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த முகவுரை வந்து திருத்தியிருக்காங்க. எப்போன்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுங்க, எந்த வருஷம்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. 1976. 4 2 கூட்டினா என்ன வரும்? 6. ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க, 1976. ஸோ அதில் திருத்தம் பண்ணும்போது என்னென்ன கொண்டு வராங்க உள்ள? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 புதிய சொற்கள் வந்து முகவுரையில் ஆட் பண்ணுறாங்க. நம்ம முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் வந்து இந்திய அரசியலுடைய முகவுரை வந்து தொடங்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்திய மக்கள் வந்து இந்திய அரசினுடைய ஆதாரம் அப்படின்றது தெரியுது. இந்த முகவுரையில் வந்து ஒரு 5 முக்கிய வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆர்டரை கூட வந்து கொஷினில் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு வார்த்தை வந்து முன்னே போட்டுட்டு ஒரு வார்த்தை பின்ன போட்டு இதில் 4 எது வந்து சரியான ஆர்டரில் இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கிற அப்படியே அந்த 5 வார்த்தை எந்த ஆர்டரில் இருக்குதோ அப்படி நான் வச்சுங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ இந்த முகவுரை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உடைய அரசியலமைப்பு பார்த்து தான் வந்து முகவுரைன்றது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் வந்து காப்பி பண்ணுறாங்க. சரி, இப்போ இதில் வந்து இறையாண்மை மிக்க. இறையாண்மைனா என்ன? இறையாண்மைன்றது வந்து ஒரு நாட்டுடைய வந்து உச்சநிலை அதிகாரம். அதாவது நான் யாருக்கும் அடிமை கிடையாது, எந்த நாடும் வந்து என்னை வந்து கட்டுப்படுத்த முடியாது, எனக்கு தேவையான சட்டங்களை நானே இயற்றி நானே பார்த்துக்குவேன், தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்வது தான் வந்து இறையாண்மை. சில நேரத்தில் நியூஸ்லலாம் பார்ப்பீங்க, இந்த விஷயம் வந்து இறையாண்மைக்கு எதிராக உள்ளது, இறையாண்மை பாதிக்கும் அப்படின்லாம் நீங்கள் நியூஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, அந்த டைமில் வந்து வெளிநாட்டுடைய ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ, அல்லது அது நடந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து அவங்க கண்ட்ரோலில் போயிடுவோன்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த கருத்துக்காக தான் வந்து இது இறையாண்மைக்கு எதிராக உள்ளது இப்படின்னெல்லாம் நியூஸில் வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு சமதர்மம். சமதர்மம்னா என்னென்னா, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து நாட்டுடைய செல்வங்களை வந்து அரசுடைமை ஆக்கிறது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஸோ அரசுடைமை ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் சமமாக கிடைக்கும். இதுதான் வந்து சமதர்மம். நெக்ஸ்ட்டு சமய சார்பின்மை. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கிறதும் இல்லை, எதிர்க்கிறதும் இல்லை, எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குது. அதுதான் வந்து சமய சார்பின்மை. நெக்ஸ்ட்டு ஜனநாயகம். ஜனநாயகம்னா தளபதி படமா? அது வந்து ஜனநாயகன், இது வந்து ஜனநாயகம். ஜனநாயகம்னா மக்களாட்சி. ஒரு நாட்டுடைய குடிமக்கள் வந்து தேர்தல் மூலமா தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அரசுடைய அதிகாரத்தில் வந்து பங்கு பெறது தான் வந்து ஜனநாயகம். ஸோ அது நேரடி தேர்தலாக இருக்கலாம், மறைமுக தேர்தலாக இருக்கலாம், ஆனால் ஆக மொத்தம் மக்கள் வந்து பங்கு பெறணும். ஸோ அதுதான் வந்து ஜனநாயகம். நெக்ஸ்ட்டு குடியரசு. இந்த குடியரசுன்றது வந்து என்னென்னா, நம்ம இறையாண்மை பார்த்தோம் இல்லையா, இறையாண்மைன்றது ஒரு நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம், அது யாருக்கும் அடிமையாக இருக்காது, தன்னைத்தானே வந்து ஆட்சி செஞ்சுருக்கோம். ஸோ அந்த இறையாண்மை பார்த்திங்கன்னா மக்களிடம்தான் பெறப்படுது.
அது வந்து தனிப்பட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்படுறதில்ல. இதுதான் வந்து குடியரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட கிடையாது, அது மக்கள்கிட்டேருந்து தான் கிடைக்குது. அதனால தான் அது குடியரசுன்னு சொல்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இருக்குதுன்னா முடியரசு ஆகிடும், மன்னராட்சி ஆகிடும். மன்னராட்சி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், வம்சாவளியாக அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி புரிச்சிட்டு வருவாங்க. இங்கிலாண்டில் இன்றளவும் வந்து மன்னராட்சி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த டைமில் யார் அங்கே மன்னர்ன்றதை கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஸோ நம்ம நாட்டுக்கும் குடியரசுத் தலைவர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக தேர்தல் மூலிமா வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து குடியரசு. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் வந்து ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இல்லாமல் மக்கள்கிட்ட இருந்து வரது தான் குடியரசு. ஸோ இப்போ இதில் வந்து முகவுரையில் வந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1789 ஃப்ரெஞ்சு புரட்சி. அந்த புரட்சி அப்போ தான் வந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து உலகம் பூரா வந்து ஃபேமஸ் ஆகுது. ஸோ அதிலேருந்து தான் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது அந்த கண்ட்ரிலேருந்து தான், ஃப்ரான்ஸ்லேருந்து தான் இந்த 3 விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து டைரெக்டாக எந்த புரட்சி மூலயமா வந்துச்சுன்னு கேட்கலாம், இன்டைரக்டாக எந்த நாட்டிலேருந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்தோன்றதும் கொஷினாக வந்து கேட்கலாம். ஸோ பார்த்து போட்டுங்க. நெக்ஸ்ட்டு குடியுரிமை. சிட்டிசன்னா தலை மூவி. சிட்டிசன் அதாவது குடிமகன். சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லேருந்து தான் வந்து சிட்டிசன் அப்படிங்கிறது வருது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா நகர அரசில் வசிப்பவர். ஸோ இந்தியாவில் வந்து என்ன சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா ஒற்றை குடியுரிமை. அது என்ன ஒற்றை குடியுரிமை, இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஒற்றை குடியுரிமை, இந்த நாட்டுடைய குடியுரிமை மட்டும்தான் வச்சுக்க முடியும், இன்னொரு நாட்டுடைய குடியுரிமை வச்சுக்க முடியாது, 2 சிட்டிசன்ஷிப் வந்து இருக்க முடியாது. ஸோ ஒற்றை குடியுரிமை. ஸோ இந்த குடியுரிமை பார்த்திங்கன்னா பகுதி 2ல் ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லுது. பகுதி 2. ஸோ முகவுரை எந்த பகுதியில் வருது, முகவுரை வந்து எந்த பகுதியிலுமே கிடையாது, முகவுரை வந்து தனி. ஸோ இதில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, முகவுரை வந்து இது இந்திய அரசியலமைப்புடைய பகுதிகளில் இணைந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. முகவுரைன்றது வந்து தனி, அது எந்த பகுதியிலுமே வந்து கிடையாது. குடியுரிமை பார்த்திங்கன்னா பகுதி 2, பகுதி 2ல் ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லுது. குடியுரிமை சட்டம் எப்போ வருது, குடியுரிமை சட்டம் 1955. 1955 குடியுரிமை சட்டம் ஏற்றுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, குடியுரிமை எப்படியெல்லாம் பெறலாம், 5 வழியில் பெறலாம், எப்படியெல்லாம் இழக்க முடியும், 3 வழியில் இழக்க முடியும். சார் இப்போது குடியுரிமை வந்து பகுதி 2ல் வருது, சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் வருதுன்னு சொல்கிறீங்க, குடியுரிமை சட்டம் 1955 சொல்கிறீங்க, பகுதி 2ன்றது 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்பவே இந்த பகுதி ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இது எப்படி 1955ன்னு சொல்கிறீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அப்போ குடியுரிமை பற்றி பேசிக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி குடியுரிமை இருக்குது, சப்போஸ் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு ஒருத்தர் போனார்னா அவருக்கு எப்படி குடியுரிமை, இல்லை அங்கேருந்து இங்கே ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு எப்படி குடியுரிமை, இந்த மாதிரி வந்து பேசிக்காக ஃபண்டமெண்டல் மட்டும் இந்த ஆர்டிகிள்ஸ் 5லேருந்து 11 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. டெப்த்தாக எப்போ சொல்கிறாங்கன்னா 1955 அதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு இந்த சட்டப்படி தான் குடியுரிமை வாங்கணும், இந்த சட்டப்படி தான் குடியுரிமை இழக்க முடியும்னு சொல்லிட்டு டெப்த்தாக சொல்கிறாங்க. அதுதான் வந்து குடியுரிமை சட்டம் 1955. ஸோ அந்த 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம்னு சொன்னோம் இல்லையா. முதல்ல வந்து பிறப்பின் மூலம். பிறப்பின் மூலம்னா 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பின்னாடியோ இந்தியாவில் பிறந்த அனைவருமே வந்து இந்திய குடிமகனாக வந்து கருதப்படுவாங்க. இது என்னைக்கு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1987 ஜூன் 30 வரைக்கும் தான் இந்த சட்டம். அதுக்கு பிறகு என்ன மாற்றிட்டாங்கன்னா
இந்தியாவில் பிறக்கிற ஒரு குழந்தையுடைய தந்தையோ அல்லது தாயோ யாராவது ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் பிறப்பின் மூலம் குடியுரிமை பெற முடியும். அதுவுமே எப்போ மாற்றிட்டாங்கன்னா 2004 டிசம்பர் 3க்கு பிறகு மாற்றிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன வருதுன்னா, போத் பேரண்ட்ஸ் ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே இந்திய குடிமகனாக இருந்தால் தான் பிறப்பின் மூலம் குடியுரிமை வந்து பெற முடியும்னு வந்து மாற்றிடுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து வம்சாவளி மூலம். வம்சாவளி மூலம்னா 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பின்னாடியோ வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னும் போது அந்த குழந்தையுடைய தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் வம்சாவளி மூலம் வந்து குடியுரிமை கொடுத்துடலாம். அடுத்து வந்து பதிவின் மூலம். பதிவின் மூலம்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது, எனக்கு குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபாரினர் இருக்கிறாங்க, அவங்க இந்தியாவுக்கு வந்து இங்கே சில வருஷங்கள் இருக்காங்க, இங்கே ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஸோ எனக்கு இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்கு சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து இயல்பு உரிமை மூலம். இதுவும் வந்து மோரலஸ் வந்து அந்த பதிவின் மூலம் மாதிரி தான். இயல்பு உரிமை மூலமாக அதே மாதிரி ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் இருக்காங்க, இந்தியாவில் இருந்துட்டு வந்து எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதிவு மூலமாக வந்து கேட்கலாம். இதுக்கும் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஒன்று பதிவின் மூலம், இன்னொன்று இயல்பு உரிமை மூலம். இந்த இயல்பு உரிமைக்கு வந்து இன்னொரு சிறப்பு அந்தஸ்து ஒன்று இருக்குது. இந்த அறிவியல், தத்துவம், கலை, இலக்கியம், உலக அமைதி இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தவங்க வந்து எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவே வந்து அவங்க கேட்காமலே வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இந்த இயல்பு உரிமை மூலமாக வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி யார் கொடுத்துருக்காங்கன்னா அன்னை தெரேசாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1951 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 5வது வழி வந்து நாடுகள் இணைவின் மூலம், பிரதேச இணைவின் மூலம். ஸோ இந்தியா வந்து பிற நாடை வந்து கைப்பற்றுது இல்லை பிற பகுதியை வந்து இணைச்சிக்குது அப்படின்னும் போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன ஆயிடுறாங்க, இந்தியாவுடைய குடிமகள்லாம் வந்து மாறிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து குடியுரிமை வந்து இழக்கிறது. 3 வகையில் வந்து குடியுரிமை வந்து இழக்கலாம். ஒன்று, தானாக முன் வந்து குடியுரிமையை இழக்கிறது. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தலாம், இந்த நாட்டை விட்டு போகிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி தானாக வந்து எனக்கு குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து வேறு ஒரு நாட்டுடைய குடியுரிமையை பெற்றால் நம்மளுடைய குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைன்னு வந்து நம்மளுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தான், வேறு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடாது. இப்போ சொன்னோம் இல்லையா, அன்னை தெரேசாவுக்கு வந்து குடியுரிமை கொடுத்தாங்கன்னு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நாட்டுடைய குடியுரிமை என்ன ஆகிடும், அவங்களுக்கு போயிடும். இந்தியாவுடைய குடியுரிமை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேறு நாட்டிலேருந்து வந்து குடியுரிமை பெற்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, ஏதாவது ஃப்ராட் பண்ணி குடியுரிமை வாங்கியிருந்தது கண்டுபிடிச்சாங்கன்னா, மோசடி செஞ்சு குடியுரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா குடியுரிமை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ 3 வகையில் வந்து குடியுரிமை வந்து இழக்கலாம். ஸோ குடியுரிமை இருந்தால் தான் இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய எல்லா சலுகைகளும் எல்லாமே வந்து குடியுரிமை இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ ஃபாரினர் வராங்க அப்படின்னும் போது வந்து அவங்க வீசாவில் வருவாங்க. வீசாவில் வந்து இங்கே படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம், தங்கலாம், எல்லாமே பண்ணலாம். சப்போஸ் வீசா இல்லாமல் ஒரு கள்ளத்தனமாக உள்ளே வராங்க, நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா அது வந்து அஃபென்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து தண்டனைகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ குடியுரிமை இருந்தால் தான் வந்து இந்தியாவுடைய எல்லா சட்டங்களும் எல்லா சலுகைகளும் எல்லாமே வந்து அந்த சிட்டிசன்ஷிப்க்கு வந்து அந்த சிட்டிசனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடிப்படை உரிமை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.